ஆமாம், இல்லை இந்த படமும் டவுட்டு தான். இது டேட் தள்ளி தள்ளி போகவே அது படம் சரியில்லைன்றதுனால தான் அது தள்ளி போதே கட்டி. நல்லா இருக்குன்னா எப்போயும் ரிலீஸ் பண்ணிருப்பேன். வேட்டையன் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக ரஜினி சாரை வச்சு அவர் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கங்குவாவும் அதே மாதிரி அதோடய விஷுவல்ஸ்னால் பார்க்கும்போது சூர்யா சாரோட இதில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கிறனால அந்த படமும் எதிர்பார்க்கப்படுறது. சிறுத்தை சிவா சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும். பட் அது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஓவர் ஸ்டஃப்டாக இருந்தது. ஸோ வேட்டையன் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலி இந்த 2 பெரிய படங்கள் வரும்போது அது எது ஓடும் அப்படின்னு பார்க்குறத விட சின்ன படங்கள் ஓடுறத வந்துட்டு அதை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரி, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வேட்டையனும் சரி கங்குவாவும் சரி எப்படி பார்த்தாலும் அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக படம் ஓடும். ஆனால் இந்த சின்ன படங்கள்னால் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது ரிலீஸ் ஆகாமல் அது தியேட்டர்ஸே கிடைக்காம பாடுபடும் போது ஐ திங்க் நம்ம இண்டஸ்ட்ரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா, நம்ம ஆடியன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கதை சொல்லக்கூடிய நல்ல கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 படம் எப்படி இருந்தாலும் நம்ம எது சொன்னாலும் அந்த படம் ஓடிடும், அது போட்ட காசுக்கு மேலேயே எடுத்துருவாங்க. சின்ன படங்கள் எப்படி அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குங்க தான் நம்ம யோசிக்கணும். அவர் ரஜினி சாரோட அவர் ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவரோட பிராண்ட் இமேஜ் ஆகிட்டார். அவரை வச்சு இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய மூவிஸ் வந்துட்டு வித்தியாசமாக பண்ணலாம். அவருக்கான படங்களில் இன்னும் அவரோட பொட்டென்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய படங்கள் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, முன்னாடி பார்த்த ஒரு பாஷாவோ இல்லை ஒரு படையப்பாவோ இல்லைனா ஒரு முன்னாடி பார்த்த ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு பார்க்குறதுக்கு பெருசாக கிடைக்கல. இப்போ ஜெயிலரில் வந்துட்டு ஓரளவுக்கு அது ஈடு கொடுத்துச்சு. ஆஸ் அன் ஆக்டர் அவர் இந்த ஏஜில் அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஸ்டண்ட்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு இமேஜை இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தான். அது ஒரு ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான், ஒரு ஆஸ் அ பிராண்ட் இமேஜ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். அவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்னும் பெட்டரான ஸ்கிரிப்ட்ஸும் இன்னும் நல்ல இன்டெலிஜென்ட்டான ஸ்கிரிப்டும் வந்துச்சுன்னா அவரை இன்னும் பயங்கரமான ஒரு இமேஜ்க்கு தள்ளுன்னு தோணுது. வேட்டையன் தான் ப்ரோ. பிகாஸ் ரஜினியோட புது கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஞானவேல் ராஜாவோட இன்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து ஸோ அவரோட அவுட்புட்டோட நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஸோ தலைவரோட அவுட்புட்காக நான் வெயிட் பண்ணுறோம் 2024 மூவிக்காக. எனக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஏஜ்டாக தான் நடிப்பாருன்னு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அவர் தான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஜெயிலர் பார்த்தோன்னா அது கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி நடிச்சா தான் நல்லாயிருக்கும் தலைவருது. எனக்கு தெரிஞ்சு தலைவர் படி ஒரு ஸ்டைலாக தான் தருவார் போல் இருக்காது ஆஸ் யூஷுவல். தலைவர் ஸ்டைல் ராக்கிங் ஆல்வேஸ். தலைவருக்கு என்றைக்குமே மாஸ் தான். இங்கே மென்ஷன் பார்த்தா தலைவரோட நடிப்பு என்றைக்குமே வந்து பார்த்தா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் ஒரு டியூப் எதுவுமே தேவையில்லை அவருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வேறு லெவலில் தான் இருக்கும் அது. அவர் போட்டிருந்தார் இந்த பழைய இந்த ஸ்டைலில் போட்டிருந்தார், காலா ஸ்டைலில் கபாலி ஸ்டைலில் போட்டிருந்தார். அது என்றைக்குமே வந்து சூப்பராக இருந்தது அது. ஸோ அது ஃபஸ்ட் லுக்கே வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது அது பார்க்கவே. அது எப்படின்னு தெரில அவர். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் இந்த படம் முடிச்சுட்டு அவர் எப்போ எடுக்க போகிறான்னு தெரில. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்து சொல்லலாம் தலைவர் எப்படி இருக்குன்னு. தலைவர் படம் தான் கண்டிப்பாக. தலைவர் மாஸ் ஆல்வேஸ். வேட்டையனுக்கு தான் வெயிட்டிங். என்ன காரணம்? காரணம் வந்து ரஜினி, வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் படமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. ஜெய்பீமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த படமும் நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்குது. கதை வந்து ரஜினி நடித்தாலே கமர்ஷியல் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே இல்லை, பேசிக்கலாக வந்து ரஜினி விஜய் இவங்களாம் நடித்தாலே இல்லை கமர்ஷியல் மூவியாக தான் இருக்குமே கண்டி. வேறு எதுவும் மக்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் விரும்புவாங்க. வேறு எதுவும் கண்டிப்பாக. கங்குவா வந்து டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஹிட் ஆகுமான்றது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த எகிறது குதிக்கிறது இப்போ இங்கேயே வந்து கல்கிக்கோ இப்போ நாளைக்கு பார்க்கலான்னு வரோம். அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours பண்ணுறதுக்கோசம் பரவாயில்ல பண்ணுறாங்க. சூர்யாக்கெலாம் ஒரு நார்மல் யதார்த்தமான கதை தான் அது அவருக்கு ஹிட் ஆகும். இதெல்லாம் வந்து டவுட்டு தான். ஆமாம், இல்லை இந்த படமும் டவுட்டு தான். இது டேட் தள்ளி தள்ளி போகவே அது படம் சரியில்லைன்றதுனால தான் அது தள்ளி போதே கட்டி. நல்லா இருக்குன்னா எப்போயும் ரிலீஸ் பண்ணிருப்பேன். நடிக்கிறாருன்னா மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் எல்லா படத்தையும் அவர் எவ்வளோ வயசு இருக்கிறாரோ அவ்வளோ வயசு பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் படமும் ஹிட் ஆகுது. எல்லாம் உடனே ப்ரொடியூசர் ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ எல்லா கார் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா இவங்க பணத்தை ரிட்டர்ன் கொடுப்பாங்களான்றது தான் தெரியல. என்னது
ஹிட்டானா ப்ரொடியூசர்லாம் கார் வாங்கி கொடுத்துட்றாங்க. சப்போஸ் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ஹீரோஸ்லாம் எல்லாம் ரிட்டர்ன் கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரஜினி வேட்டையன். தேங்க்யூ. வேட்டையன். என்ன காரணம்? ரஜினி சார். இல்லை அவர் வயசாயிருச்சு இன்னும். அதெல்லாம் கிடையாது, அவர் தான். அவர் இருக்கிற வரையும் அவர் தான். இல்லை சார், அவருக்கு 73 வயசு ஆயிடுச்சு. அவர் இருக்கிற வரையும் அவர் தானுங்க. சூர்யாலாம் நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் பார்ப்போங்க. அதுவும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரஜினி தான். இல்லை சூர்யாவுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அது இருக்கட்டும், இருந்தாலும் இல்லை சார், ஃபேன்ஸ் அதிகமாக அவர் தான் இருக்கும் சார். எது இருந்தாலும் சரி, ரஜினிக்காக தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு படம் பார்த்தாலும் நீங்கள் ரஜினி தான் சொல்லுவீங்க. அது அந்த காலத்துலேருந்து 20-30 வருஷம் வெறியில் இருக்கும். ஏன்னா கங்குவா பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் சார், படம் பார்க்காம இருக்க மாட்டோம். பார்ப்போம், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கு அடுத்தது. நீங்கள் அதை விட்டு தாண்டுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ வேட்டையன் தான். எந்த படமும் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரஜினி தான். சரி, ஓகே. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அது என்ன பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் நடிக்கணும்ல, 80 வயசு நடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கூலியோட போஸ்ட் பார்த்தீங்களா? லோகேஷ் வந்து ஒரு நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, மாசாக தான் இருக்குது, ஆக்ஷன் மூவியாக இருக்கும். கங்குவாக்கு தான். என்ன காரணம்? நான் சூர்யா ஃபேன், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சூர்யா ஃபேனுங்கிறனால கங்குவா. ஏன் வேட்டையனுக்கு எதுக்கு? இல்லை, நான் தான் சூர்யா ஃபேனால தான், வேற ஒன்றும் இல்லை மற்றபடி. அப்படி ஏன்னா என்ன படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன்? 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, அதுவே பெரியது தான். சூர்யாவுக்கு ரீசனாக லாஸ்ட்டாக வந்து ஒரு 2-3 படங்கள் சரியாக போகலாம். ஆமாம். இது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சிறுத்தை சிவாவுக்கு லாஸ்ட் படம் ஆனால் பெருசாக போகலாம். ஆமாம், 2 பேரும் இணையும் போது உண்மையிலே ஒரு பெரிய கண்டிப்பாக பெரியதாக தான் வரும். கண்டிப்பாக, ஏன்னா 10 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அது போக நிறைய மல்டிபிள் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க. கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறோம். நம்ம வந்து வேட்டைக்கு நல்லா எதிர்பார்க்கலாம் இருக்குங்க. ரஜினி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு, அதனால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நல்லா ஓடிச்சு ஓரளவுக்கு. 2 படமே நான் வெயிட் பண்ணுறேன். வேட்டையன் வந்து ரஜினி நடிச்சிருக்கனால அது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். கங்குவா வந்து 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகிறதுனால அதுவும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். இல்லை மோஸ்ட்லி இந்த படம் தான் ஃபஸ்ட் நான் போவேன் அப்படின்னா எந்த படம்? எல்லா ஒரு படம் சொல்லு. கங்குவா தான் போகும். என்ன காரணம் கங்குவா? கங்குவா வந்து ரொம்ப பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்துட்டாங்க, 10 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதனால் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லைங்க, அதிக எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு தான் இருக்குது. அது வந்து அந்த டேரக்டருக்காக வேட்டையன் வந்து பார்க்கலான்னு தோணும். இது வந்து சிவா கம்பேக்னு சொல்லியிருக்காங்க, அதனால நல்லாயிருக்கும். அதனால் இது கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எதிர்பார்க்குறேன். ஓகே, ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், ஹிஸ்டாரிக் பேஸ் பண்ணி கரண்ட் இதுவும் எடுத்திருக்க மாதிரி இருக்குது, அதனால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும்.